உங்களுடைய கட் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா, எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஜங்க் ஃபுட்ஸ ஃபர்ஸ்ட்டு நீங்க அவாய்ட் பண்ணாவே கட் ஹெல்த் சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபைபர் கன்டென்ட் ரிச் ஃபுட். ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள சாப்பிடணும். மெயினா புரோட்டீன். மார்னிங் காலையில எடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் நல்லா புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவாக இருந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க. அதுவும் இந்த வேக வைத்த கடலை வகைகள் இருக்கு இல்லையா? இதுல அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்கு. அதே மாரி ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முளைக்கட்டிய இந்த முளைக்கட்டிய தானியங்கள நம்ம பயன்படுத்தும் பொழுதும் இதுலயும் புரோட்டீன் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நேச்சுரலா ஃபைபர் கன்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. கட் ஹெல்த்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் இல்லாமலும் இருக்கும். அதே மாதிரி குட் பாக்டீரியாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கட் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்ச உணவுகள் நம்மளுடைய தயிர், மோர் இது எல்லாமே உணவுல நிறைய சேர்த்து சாப்பிடுங்க. முக்கியமா இந்த பழைய சாதம், சின்ன வெங்காயம் வைத்து சாப்பிடும்போதும் உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. வாரம் 1 முறையோ, 2 முறையோ ஏலாதி சூரணம் பயன்படுத்துங்க. இந்த ஏலாதி சூரணம் என்னன்னா, நெறைய பேருக்கு வயிறு எரிச்சல் இருந்துட்டே இருக்கும். கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இத சரி செய்றதுக்கு ஏலாதி சூரணம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பால்ல கலந்து வாரம் 2 முறையோ, 3 முறையோ நீங்க பயன்படுத்தலாம். நம்புங்கள், நலம் பெறுங்கள். நன்றி.